11வது சம் பாருங்க. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷுக்கு சமமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு இப்போ 250 லிட்டரின் 12% ஈக்குவல் டு 150 லிட்டரின் எத்தனை சதவீதத்திற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறேன். இப்போ 250 இன்டு 12% 12/100 அப்படின்னு எழுதலாமா? ஈக்குவல் டு 150 இன்டு எக்ஸ் டிவைட் பை 100 பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் 100 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பண்ணிட்டோம். 250 இன்டு 12 ஈக்குவல் டு 150 இன்டு எக்ஸ். ஸோ கொஞ்சம் ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. 3 5s are 15, 5 5s are 25, 1 3 is 3, 4 3s are 12. So by x equal to 5 into 4. So 5 4s are 20. So by x உடைய மதிப்பு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க? 20%. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 2வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பள்ளி தேர்தலில் ஏ, பி மற்றும் சி ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245 மற்றும் 102 வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 153. இப்போ பி அப்படிங்கிற பர்சன் பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை வந்து 245. சி அப்படிங்கிற நபர் பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை 102. இப்போ எனக்கு மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கை வேணும். இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 + 3 8, 8 2 10 0, பேலன்ஸ் 1, 6 6 4 10 0, பேலன்ஸ் 1, 2 4 2 4 6 1 500. இப்போ இது வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல யார் வெற்றியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக வாக்குகள் பெற்ற பி தான் வந்து வெற்றியாளர். ஸோ பியினுடைய வாக்குகள் 245 டிவைட் பை மொத்த வாக்குகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 இன்டு எத்தனை சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ சதவீதம் 100%. இப்போ இங்கே ஒரு 2 0 கேன்சல் பண்ணிடுவோம். 4 5 4 5 20, பேலன்ஸ் 4 95 45. அப்படின்னா இப்போ பி பெற்ற வாக்குகளுடைய சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49%. அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்க. 10,000 25% மதிப்பில் 15% டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 10,000 25% மதிப்பின் 15% அப்படிங்கிறது ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10,000 இன்ட்டு 25 டிவைட் பை 100 பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால ஸோ 15 டிவைட் பை 100 ஈக்குவல் டு இப்போ இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் கேட்டோம் 25 இன்டு 15 மல்டிப்ளை பண்ணலாம். 5 5 are 25, பேலன்ஸ் 2, 5 2s are 10, 10 + 2 12, 1 5 is 5, 1 2s are 2. ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 7 3. ஆன்சர் 375. அடுத்து நெக்ஸ்ட் சம். ஒரு எண்ணில் 60% இருந்து 60 கழிக்கும் பொழுது 60 கிடைத்தால் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எண் அப்படிங்கிறப்போ நான் கன்சிடர் தட் எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன். அந்த எண் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸினுடைய 60% இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் இன்டு 60% அப்படிங்கிறப்போ 60 டிவைட் பை 100 மைனஸ் 60 ஈக்குவல் டு 16. இப்போ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 2 6 2 10, 3x 3x டிவைட் பை 5 மைனஸ் 60 ஈக்குவல் டு 60. இப்போ நான் 5 எல்சிஎம் எடுக்கிறேன். 3x மைனஸ் 6 5 30 டிவைட் பை 5 ஈக்குவல் டு 60 அப்படின்னு வரும். ஸோ 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 3x மைனஸ் 300 ஈக்குவல் டு 5 6 30. ஸோ எகைன் 300. ஸோ 3x ஈக்குவல் டு 300 மைனஸ் 300 ஈக்குவல் டு இந்த ஸ்டோரியில் ப்ளஸ் 300. ஸோ 3x ஈக்குவல் டு ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 வரும். 1 3 3 2 3 4 6. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு 200. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க. 48 42%, எக்ஸின் 64% எனில் எக்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸினுடைய மதிப்பு ஸோ கவனிங்க. 48 48% ஈக்குவல் டு எக்ஸின் 64%.
இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எக்ஸினுடைய மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஸோ 48 இன்டு 48 டிவைட் பை 100 ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு 64 டிவைட் பை 100. இப்போ இங்கே 100 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் கேட்டோம் 48 இன்டு 48 ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு 64. இதில் அடிக்கலாம். 16 4s are 64, 12 4s are 48, 4 4s are 16, 3 4s are 12, 1 4 is 4, 12 4s are 48. So the balance will be term 12 into 3, x equal to 12 3s are 36. இப்போ இந்த டேர்மினுடைய மதிப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா